சென்னை பனையூரில் அன்புமணியை முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தலைமையிலான குழு நேற்று சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். தற்பொழுது ராமதாசுடன் பாமக நிர்வாகிகள் சந்திப்பானது நடைபெறுகிறது. அந்த குழுவிடம் அன்புமணி பல்வேறு தகவல்கள் மற்றும் நிபந்தனைகளை கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தகவல்களை தெரிவிக்க தற்பொழுது முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தலைமையிலான பாமக நிர்வாகிகள் ராமதாசுடன் சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. பாமகவில் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, தந்தை மகன் மோதல் என்பது அக்கட்சியினிடையே ஒரு வருத்தத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் சரியாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருட காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாமகவில் இம்மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறுவது என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயமாக நிர்வாகிகள் பார்க்கின்றனர். அதனால் இதனை சரிப்படுத்துவதற்கு, இதனை தடுப்பதற்கு ஒரு முயற்சியாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். முன்னாள் நிர்வாகிகளாக இருக்கட்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அனைவரும் ஒரு குழுவாக இணைந்து இருவருக்கும் தந்தை மகனிடையே சமாதான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் சேலத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்திக், இவர் மாநில துணை பொதுச் செயலாளராக பாமகவில் இருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாக கூட. இவருடன் 5 பேர் அடங்கிய குழு நேற்று இரவு தைலாபுரத்தில் ஒரு 10:30 மணி அளவில் ராமதாஸ், அதாவது பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து பனையூரில் இருக்கக்கூடிய அன்புமணியை சந்தித்து ராமதாஸ் தெரிவித்த கருத்தை அன்புமணியிடம் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பனையூரில் உள்ள தனது இல்லத்தில் இந்த குழுவினருடன் அன்புமணி பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் அன்புமணியை பொறுத்த வரைக்குமே ஒரு குடும்ப கட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டு நம் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் பொழுது, அதே நேரத்தில் இன்னொருவர் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வரும் பொழுது அது ஆழமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று அன்புமணி ஏற்கனவே இந்த குழுவினருடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் குடும்ப கட்சி என்ற அந்த அங்கீகாரத்தை நாம் பெறக்கூடாது, அதற்கான முயற்சிகளில் தான் நான் ஈடுபடுகிறேன் என்று தன்னுடைய விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார். அன்புமணியுடன் கலந்தாலோசித்துவிட்டு இன்று காலை சரியாக 10:30 மணி அளவில் மறுபடியுமாக கார்த்திக் தலைமையிலான குழு தற்பொழுது ராமதாஸை சந்தித்து அன்புமணி என்னவெல்லாம் கூறினார், என்ன கருத்துக்களை முன்வைத்தார், என்ன நிபந்தனைகளை முன்வைத்தார் என்றெல்லாம் அவர்கள் எடுத்துரைத்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 2024 கூட்டணியில் தொடங்கிய இந்த மோதல் என்பது தற்போது வரை நீடித்து வருவது அக்கட்சியினரிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் சமூக ஊடகங்களில் பார்க்கும் பொழுது இருவருக்குமான அந்த ஆதரவு என்பது வி ஸ்டாண்ட் வித் அன்புமணி, வி ஸ்டாண்ட் வித் ராமதாஸ் அப்படின்னு அந்த ஹேஷ்டாக் என்பது ட்ரெண்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நிர்வாகிகள் தங்களுடைய முழு மூச்சிலான அந்த முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். அன்புமணி கூறிய நிபந்தனைகளை ராமதாஸ் ஏற்றால் மட்டுமே சரியாக 11 மணிக்கு அன்புமணி ராமதாஸை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே நான் அவரை சந்திப்பேன் என்று அன்புமணி தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.